Greetings everyone, welcome to our channel. In the video la 9th standard science quarterly examination கான important questions பார்க்கலாம். நமக்கு chapter பார்த்தீங்கன்னா unit 1 2 3 physics ல 3 units, then chemistry வந்து 10 11 12, then biology ல 17 18 19 3 units, total 9 units. நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் சயின்ஸ்க்கு எப்படி படிக்கிறோம் அப்படின்னா 9th standard நமக்கு physics, chemistry, பயாலஜி இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் 2 மார்க்கில் 1 மார்க் கேட்குறாங்க, 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. 3 யூனிட்ஸில் டோட்டலாக 9 யூனிட்ஸில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இது முடித்த பிறகு மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் 8 கொஷின் பேப்பர்ஸ் அட்லீஸ்ட். ஓகேங்களா, அட்லீஸ்ட் 5 to 8 மினிமம் 5 to 8 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் பண்ணிங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டில் மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 12 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் டிஃபைன் மெஷர்மெண்ட். இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின், நியர்லி 5-6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட், அடுத்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம் 1 2 3 இது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ், இதுவும் ரிப்பீட்டட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் நியர்லி 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இதுவும் வந்து நியர்லி 7 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 2 டைம் கேட்டிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 2 மோஷன். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24 ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, இது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் செவன்த் கொஷின் வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 25 டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷினை தரோவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் பேஜ் நம்பர் 37 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷனில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இந்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஹைட்ரோமீட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன் இதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஃபிசிக்ஸில் யூனிட் 3 வரைக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 136 10th யூனிட் இல்லையா, 10th யூனிட் மேட்டர் அரவுண்ட் அஸ் 113 124 இதோட புக் பேக் சைஸ் இருக்குது. அதில் பேஜ் நம்பர் 123 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபைன் சப்ளிமேஷன் ரிப்பீட்டடாக 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு 124 பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து இந்த டிண்டால் எஃபெக்ட்டும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியர்லி 7-8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 10 11 12 இல்லையா, பேஜ் நம்பர் 136 ரோமன் நம்பர் 6 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 7 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள், இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போஸ் அட்டாமிக் மாடல் கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. குவார்ட்டர்லின்னும் போது நமக்கு 100 மார்க்ஸ் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப டீப்பாக கேட்பாங்க. ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 12th யூனிட் 12
பேஜ் நம்பர் 146ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா இது வந்து 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலிவ்ஸ் பீரியாடிக் டேபிள் இது 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இந்த 3 கொஷினுமே ரிப்பீட்டட் கொஷின். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 10, 11, 12 இது வரைக்கும் நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் போர்ஷன். அடுத்து சாப்டர் யூனிட் 17, 18, 19 பேஜ் நம்பர் 199. ஓகேங்களா? 199 யூனிட் 17 அனிமல் கிங்டம் பேஜ் நம்பர் 209ல் அதோட புக் பேக் ஆன்சர் இருக்குது. டிஃபைன் டாக்ஸானமி இருக்கு இல்லையா, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெமட்டோசிஸ்ட் அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 3rd கொஷின் 2 டைம்ஸ், 4th கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 7th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லியில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆன் ஃபைலம் அனலிடா இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃப்ளாட் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் இம்பார்ட்டன்ட். 5 characteristic features of fishes, ஸோ 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5 and 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஆன் ஃபைலம் ஆர்த்ரோபோடா இது ரிப்பீட்டட் கொஷின், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பட் இது ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 7, 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ இது பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம் கொடுத்து பார்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதையும் தரோவாக பார்த்துக்கோங்க. 18th யூனிட்டில் பேஜ் நம்பர் 224ல் ரோமன் நம்பர் 5 ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ இருக்குது இல்லையா, அது வந்து 7, 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் நியர்லி 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் பார்த்தீங்கன்னா 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில். செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சைலம் ஒன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. Plant Physiology Unit 19 page number 231ல what is nastic movement, very important to mark. அடுத்து differentiate phototrophism from photonasty 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 4th question 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. define transpiration 7, 8 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு மார்க். அடுத்து 6th இம்பார்ட்டன்ட் டு மார்க். ஆன்சர் ப்ரீஃப்லியில் ஃபஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் குளோரோஃபில் நியர்லி 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 232ல் 8th மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டொமேட்டல் அண்ட் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டில் 2 டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்பவும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 டீட்டெயிலுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் எல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் 1 மார்க்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட ஓவரால் மார்க்ஸில். ஸோ 1 மார்க்ஸ் தரவாக பார்த்துட்ட பிறகு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடித்த பிறகு மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன், ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தரவாக படிச்சிங்கனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் மார்க்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இதே மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. பிஃபோராகவே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.